வணக்கம் நண்பர்களே. நம்ம நிஃப்டி நல்லா ஃபால் ஆனது இப்போ ரெக்கவர் ஆகிட்டு வருது. இது எதுவரையிலும் போகலாம் அப்படின்னா 24,000 நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் காமிக்குது. 24,000 எதுவரையிலும் போகலாம், அது எங்கிருந்து திரும்ப கீழே திரும்பலாம் அப்படிங்கிறத பற்றின டேட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஒரே நிமிஷம். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. அதனால் இதெல்லாம் பை செல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கொடுக்கப்படுறதில்ல. நான் சொல்லக்கூடிய லெவல்ஸோ என்னோட அனலைஸோ வச்சு நீங்கள் ஏதாவது ட்ரேடு எடுக்காதீங்க. எடுக்கிறதா இருந்தால் நீங்களே சொந்தமாக அனலைஸ் பண்ணீங்க. இல்லைன்னா மார்க்கெட்டை பற்றி நல்ல புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்போவுமே ரிஸ்க்கானது தான். அதனால் இதில் சொல்லக்கூடிய அனைத்து தகவலுமே கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்க, மார்க்கெட்டு 23,000 வந்து திரும்பும் அப்படின்னு பார்த்துருந்தோம். 22,500 வரலுமே மார்க்கெட் வந்தது. இந்த 23,000 வரும்போதே இந்த 3 நாளும் தொடர்ந்து மேலே தான் போகணும்னு சொன்னோம். அதே போல் மேலே போனது. இந்த நாள்லயே அங்கேருந்து கேப் டவுன் தான் ஆகணும்னு சொன்னோம். அதே போல் கேப் டவுன் ஆகி தொடர்ந்து கிளம்புது. இந்த 22,500க்கு வந்தப்போ இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் இருக்கும்போது மார்க்கெட்டு எப்பவுமே யாராலையும் சொல்ல முடியாது அப்சைடு தான் போகும் அப்படின்னு. ஆனால் அது கரெக்டான ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மறுநாள் வந்து மார்க்கெட்டு கேப் அப் தான் ஆகும், மார்க்கெட் பாசிட்டிவாக போக தான் வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே முந்தின வீடியோவில் சொன்னோம். அன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி அடுத்த ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்லேயே, அதாவது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகுது பாருங்க. கரெக்டாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் 1000 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 400-500 பாயிண்ட் கீழே இறங்கி ட்ரேட் ஆனிச்சு. இருந்தாலும் கேப் அப் அப்படிங்கிறது உறுதிப்படி பண்ணிடுச்சு. அதே போல் அன்னைக்கு கேப் அப்பும் கொடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு பையிங் கேண்டில் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஓப்பன் லோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு ட்ரேடிங்கில். இங்கேருந்து நல்லா அப்சைட் தான் போயிருக்கு. இன்றைக்கி லைவாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி கரெக்டாக நடந்தது அதையும் பார்ப்போம். இது எப்படி 24,000 வரலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் என்எஸ்சி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். இது பாருங்கள் மார்ச் 30 இந்த வரக்கூடிய வாரம் 24,000 கால் ஆப்ஷன். இது தெரியுங்களா? 24,000 வரலும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னால் 23,500 அது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதை தாண்டிச்சுன்னா 24,000 நோக்கி போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கு உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும், மிகப்பெரிய மூவ்மெண்ட்டே இருக்குது பாருங்கள். 24,000 நோக்கி போகும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுவும் அந்த வாரத்தில் நடக்க தான் போகுது. அதே போல் 22,000 வரலுமே மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதாவது ஏப்ரல் 7 இந்த எக்ஸ்பைரியில் கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு அதிகம். இந்த மாதம் 30ஆம் தேதி எக்ஸ்பைரி வரலுமே மார்க்கெட் சரியான மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு 25 நாளைக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராமில் சொல்லியிருந்தோம். அது இன்னும் வரலும் கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்குது. 300 பாயிண்ட் கேப் அப்பு, 400 பாயிண்ட் கேப் அப்பு, இல்லைன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 300 பாயிண்ட் அப் சைடு போகுது, இல்லைன்னா 400 பாயிண்ட் டவுன் சைடு வருது. அந்த மாதிரி சரியான வொலாட்டிலிட்டி இருக்குது. நல்ல ஏற்ற இறக்கத்தோட மார்க்கெட்டு இது வரலுமே நடந்துட்டு தான் இருக்குது. வரக்கூடிய வாரங்கள்லையும் நல்ல அருமையான மூவ்மெண்ட் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஓகே, இதில் ஸ்மால் டைம் ஃப்ரேம் வந்துடுவோம். ஓகே, இப்போ 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள் மார்க்கெட்டு லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு தான் வந்துட்டுருக்கு. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன் பாருங்கள், கரெக்டாக இதை பிரேக் ஆகி அப்சைடு போனது திரும்ப ரீடெஸ்ட்டுக்காக கீழே இறங்கியிருக்கு. ரீடெஸ்ட் இன்னும் ப்ராப்பராக பண்ணலை, ஆனாலும் இங்கேருந்து அப்சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி ஒரு வேளை கீழே இறங்கினாலும் சும்மா கொஞ்சமாக இறங்கலாம். மார்க்கெட்டு இப்போதைக்கு நல்லா அப்சைடு போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு.
அப்போ இங்கேருந்து அப்சைட் போக தான் வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள் இன்னொன்று, இந்த ட்ரெண்ட் லைன், இந்த எல்லோ லைன் போட்டிருக்க பாருங்கள், இது கரெக்டாக அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரீடெஸ்ட்டுக்கு கீழே இறங்கியிருக்கு. அதே போல் இந்த 23 435 460 இந்த ரேஞ்சு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டெலிகிராம்லேயே லைவாக கொடுத்துருந்தோம். அதே போல் இதை பாருங்கள், இந்த ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் அது முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஓகே, இப்போ நிறைய லைன்ஸோட பார்த்தா உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இது பாருங்கள், ஹையர் ஹை ஹையர் லோ மார்க்கெட்டு, டவுன் சைடு லோயர் ஹை லோயர் லோன்னு வந்துகிட்டே இருந்த மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட்டில் இப்போ 5 மினிட்ஸில் ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிற மாதிரி மாறினது. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் டாப் வச்சு டவுன் சைடு இறங்கிட்டு லோயர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு. இன்னொரு லோயர் லோ வரல, ஒரு லோயர் ஹை ஹையர் லோ லோயர் ஹை லோ வந்துருக்கு. இப்போ இங்கிறது ரெக்கவர் ஆனிச்சுன்னா இன்னொரு ஹையர் ஹை வச்சது அப்படின்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இதை 50 மினிட்ஸாக மாற்றி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், எல்லாமே மார்க்கெட் ட்ரெண்டுனாவே ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு மார்க்கெட் போயிட்டே இருந்தால் படிப்படியாக மேலே ஏறி போயிட்டு இருந்தால் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இதே லோயர் ஹை லோயர் லோ அப்படின்னு படிப்படியாக இறங்கி வந்துருந்ததுன்னா இது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். 5 மினிட்ஸில் ஹையர் ஹை ஹையர் லோன்னு போயிட்டு இருந்தது. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஹையர் ஹை வைக்கல, லோயர் ஹை லோயர் லோன்னு தான் போயிட்டுருக்கு. ஸ்மால் டைம் ஃப்ரேம்னா ஹையர் ஹை ஹையர் லோன்னு போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைன்னு வரணும். இங்கே ஹையர் லோன்னு வச்சிருக்கதே தவிர ஹையர் ஹை இன்னும் வைக்கல, ஒரு ஹை தான் வச்சிருக்கே தவிர இந்த ஹையை 23,850 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட்டு அப் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம டேட்டாவும் 24,000 காமிக்குது அப்படிங்கும்போது பழையபடி இதே ரெசிஸ்டன்ஸுக்கு 23,850 வரலும் மார்க்கெட் வந்ததுன்னா இங்கேருந்து ஒரு செல்லாய் கீழே டவுன் சைடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் 22,000 டச் பண்ணுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரலும் திரும்ப மார்க்கெட்டு செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் நம்ம கொடுத்தது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால இன்னும் நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் டெய்லியில் வச்சு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு டைமாக பாருங்கள், மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் செல்லிங் ப்ரெஷரோட வந்தது. நம்ம இண்டிகேட்டர் எந்த கேண்டில் செல் காமிச்சது பாருங்கள், பிப்ரவரி 19 செல்லுன்னு காமிச்சிருச்சு. அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருந்த மார்க்கெட்டு ஏதோ ஒரு இறங்கி வந்திருக்கு பாருங்கள். இங்கே செல் இந்த லோவை பிரேக் பண்ணும்போதே நம்ம ஒரு என்ட்ரி அப்படின்னா 2,981 பாயிண்ட் டவுன் சைடு இறங்கி இருக்கு நம்ம இண்டிகேட்டர் செல்லுன்னு காமிச்சதுக்கப்புறம். இப்போ அதுக்கு அடுத்ததா அப் சைடு பாருங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பை காமிச்சிருக்கு. பை காமிச்ச கேண்டில் க்ரீனாக க்ளோஸும் வச்சிருச்சு. 23,306 இன்னைக்கு க்ளோஸ் ப்ரைஸை தாண்டி நாளைக்கு மேலே போகுது அப்படின்னாவே அடுத்தடுத்த டார்கெட்டு போக வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, அடுத்தடுத்த டார்கெட்டும் குறைஞ்சபட்சம் 1:1 1:1.5 வரணும். 24,095. ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால பாருங்க 23,832 ஃபர்ஸ்ட் டார்கெட். நாம் ஏற்கனவே சொன்னது 23,850. இந்த விக்கு வரலும் இல்லைன்னா இந்த பாடி க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா 780 850 இந்த ஜோனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரலும் போய் இதையும் பிரேக் பண்ணால் மட்டுமே அப் ட்ரெண்டு. அப்படி இல்லைன்னா அடுத்தது திரும்ப மார்க்கெட் டவுன் சைடு தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை மட்டும் ரீச் ஆகிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டு எந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டர் கொடுத்தது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், நேற்றே நமக்கு 2 கேண்டில் பை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நேற்றே ஒரு ட்ரேட் எடுத்து ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய கேப் அப்பையும் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கேண்டில் கூட ரெட்டுன்னு வரவே இல்லை, ஹையரே ஹையர்லோன்னு ஃபுல்லாக அத்தனை கேண்டிலும் க்ரீன். அதில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனும் ஃபுல்லாக க்ரீன், ஹைகடாசி கேண்டிலும் ஃபுல்லாக க்ரீன். செல்லு பாருங்கள் எங்கே வந்திருக்குன்னு இந்த கேண்டில் தான் வந்திருக்கு 11:20. அதுக்கு முன்னால் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கு பாருங்கள்.
இன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டில் இருந்தே நீங்க எடுத்துருவீங்க, இல்ல இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துருந்தீங்க நாங்களும் கூட பாருங்க 270 பாயிண்ட் கிட்டத்தட்ட போயிருக்கு. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே நீங்க எடுத்துக்க முடியும். ஏன்னா நேத்தே பை காமிச்சிருச்சு. அப்ப நேத்து ஹோல்டிங் வச்சிருந்தா இது ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கலாம், அந்த கேப் அப்பும் சேர்த்து. ஓகேங்களா, இந்த இடம் தான் நம்ம கரெக்டான என்ட்ரி. பை காமிச்ச கேண்டலோட க்ளோஸுக்கு மேல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 500 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் நேத்து எடுத்திருந்தா. ஓகேங்களா, ஏன்னா 2 கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, அடுத்து ஹை கேண்டல்ஸே எல்லாமே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அது இல்லாம பாருங்க, இதுல இங்க ஒரு செல்லு, திரும்ப இங்க ஒரு பை, இங்க ஒரு செல்லு, இங்க ஒரு பை, திரும்ப ஒரு செல். இதெல்லாம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு டைமும். இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் சார்ட்ல எந்த அளவுக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் கால் ஆப்ஷன் சார்ட், புட் ஆப்ஷன், அதுக்கு மேல நிஃப்டி சார்ட்டாவே இந்த இடத்துல மாத்திவுங்க. அப்பதான் நம்ம ஆப்ஷன் சார்ட் எடுக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ்ல நிஃப்டின்னு டைப் பண்ணி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் செயின் வரும். இப்போ மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகுது 23,050 தான் ஓப்பன் ஆயிருது. அப்போ நம்ம ஒரு 50 பாயிண்ட் தள்ளி இந்த மணி 23,000 கால் ஆப்ஷன், இந்த பக்கம் புட் ஆப்ஷன். இப்போ 24,400 பக்கத்துல அதையே கூட எடுத்துக்கோங்க, 24,000. இது எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக வச்சுக்குவோம். இதில் பாருங்க எத்தனை ட்ரேடு கிடைச்சிருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கண்டிலே பாருங்க, ஓப்பன் ஆனோன்னா ஆப்ஷன் சார்ட்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு பை கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே நீங்க ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து கரெக்டா பாருங்க 273 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடு. நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையா இருக்குதுன்னு பாருங்க. நம்ம இண்டிகேட்டர் சைட்வேஸ் மார்க்கெட் கூட அவ்வளவு அற்புதமா ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்ததா பாருங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு 37 பாயிண்ட் 5 மினிட்ஸ் மட்டுமே வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல பாருங்க, இதுல ஒரு 39 பாயிண்ட். இப்பவும் பாருங்க கால் ஆப்ஷன் சைடுல தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு. 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கும்போது பாருங்க, இன்னைக்கு கால் ஆப்ஷன் சைடுல என்ட்ரி கிடைச்சிருச்சு. அப்போ நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகலாம், இல்லை ஃபிளாட்டா ஓப்பன் ஆனாலும் பாசிட்டிவ் அப் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். நம்ம இண்டிகேட்டர் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ் எல்லாமே புல்லிஸா மாறுனுச்சு பிஆர்எஸ்ல இருந்து அப்படின்னாவே மாறிட்டு மறுநாள் புல்லிஸா மாறும், இல்லைன்னா ஒரு நல்ல கேப் அப்பே வைக்கும் அப்படின்னு ரெகுலரா பாக்குற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கிற இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரும் சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரும் சரி, எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, இந்த புட் ஆப்ஷன் சைட்ல எந்த அளவுக்கு ட்ரேட் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மேல போனதுக்கு அப்புறம் பாருங்க இது வரலுமே ஃபுல்லா செல்லிங் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இறங்குறது இல்லைங்களா, அந்த இடத்துல கூட பாருங்க 5 மினிட்ஸ் வச்சு நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ட்ரேட் கிடைச்சிருக்குன்ட்டு, எவ்வளவு பாயிண்ட்ஸ். புட் ஆப்ஷன்ல பாருங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதுல ஒரு 22 பாயிண்ட். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே பை காமிச்ச கேண்டில் க்ளோஸுக்கு மேல பாருங்க இதுல ஒரு 22 பாயிண்ட். அதுக்கு அடுத்ததா பாருங்க, இந்த கேண்டில் இங்க க்ளோஸ் ஆன உடனே 5 மினிட்ஸ் மட்டுமே வச்சு எடுத்தீங்கனாலும் இதுல ஒரு 62 பாயிண்ட். ஒரே நாள்ல பாருங்க 5 மினிட்ஸ்ல மட்டுமே கால் சைட்ல ஒரு 3 என்ட்ரி, புட் சைட்ல ஒரு 3 என்ட்ரி, எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, இதுல ஒரு 40, 80, இதுல ஒரு 280, கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் பக்கம் நம்ம கால் சைட்ல மட்டுமே கிடைச்சிருக்கு. புட் சைட்ல பாருங்க, இங்க ஒரு 22, 44, இதுல ஒரு 62, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இதுலயே கிடைச்சிருக்கு. 6 ட்ரேடு எதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்ல. நம்ம இண்டிகேட்டர் ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகாதுன்னு கிடையாதுங்க. 10 ட்ரேட்ல 2 தடவை 3 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். உங்களுக்கு 5 ட்ரேட், 10க்கு 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ், 5 ட்ரேடு டார்கெட் அப்படின்னு ஹிட் ஆனாலும் நீங்க ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம இண்டிகேட்டரோட ஆர்ஆர் ரேஷியோ அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டாப் லாஸுக்கும் டார்கெட்டுக்கும் உண்டான ஆர்ஆர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 1:2 ஈஸியா கிடைக்குது. குறைஞ்சபட்சம் நம்ம இண்டிகேட்டர் இது பாத்தீங்கன்னா 1:2 2 இல்லைங்க, 1:3, 1:4, 1:5, சில நேரம் 1:8, 1:10 எல்லாம் கூட கிடைக்குது. இந்த மாதிரி ட்ரேட் எல்லாம் பாருங்க எத்தனை பர்சன்ட் கிடைச்சிருக்குன்ட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட் டார்கெட், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 20 பாயிண்ட் டார்கெட்னு நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா 5 தடவை ஸ்டாப் லாஸே ஹிட் ஆனாலும் 50 பாயிண்ட் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். 5 தடவை டார்கெட் ஹிட் ஆயிருந்தா உங்களுக்கு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதில் 50 பாயிண்ட்
லாஸை கழிச்சிட்டிங்கனாலும் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் தான் இருப்பீங்க. எந்த அளவுக்கு இண்டிகேட்டர் அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம லைவாக என்னென்ன அப்டேட் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் மேலே தள்ளி விட்டுட்டேன். என்னன்னா என்னோட மார்க்கெட் புரிதலை பற்றி அப்பப்போ லைவாக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இது நிறைய பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாத யூடியூப் சப்ஸ்கிரைபரோட இதில் இருக்காங்க. என்னோட வியூஸ் வச்சு அவங்களும் அனலைஸ் பண்ணிட்டு பையோ செல்ல பண்ணுறாங்க. இதில் நம்ம இண்டிகேட்டர் மட்டும் தான் பை செல் கொடுக்கும். நான் பை செல் கொடுக்கறதில்ல. என்னோட வியூஸ் மட்டுமே இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் இருக்குது. நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நான் என்னோட லைவ் அப்டேட் கொடுத்துருக்கேன். அதே போல் நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள், பை காமிச்சு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கோ அந்த டைம்லேயும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 44 பாயிண்ட் போனது, 65 பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 70 பாயிண்ட்டு, 45 பாயிண்ட் பாருங்கள் 70 பாயிண்ட். இதை பார்த்துட்டே சில நண்பர்கள் ட்ரேடு எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே டைம் ஃப்ரேம்லையும் பாருங்கள் புல்லிஸ்னு இருக்குது. அதில் ஹைகனசிங் எல்லாம் ஹையர் போகுது. எல்லா கேன்லும் க்ரீனாக இருக்குது. டார்கெட் அடுத்தடுத்த டார்கெட் போகும் அப்படின்னு அவங்க ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 20-30 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக நேற்று சொன்னது பாருங்கள், இங்கேருந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே போல் கீழே தான் வந்தது. இதில் பாருங்க, ரீடெஸ்ட் சி சைடில் மேலே போனுச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே வரும். அதாவது டார்கெட் ரீச் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே கீழே டவுன் சைடில் புட்டா ரீச் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் சைடு போக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். அதே போல் மார்க்கெட்டு அப் சைடில் போய் ரீச் ஆகி அங்கேருந்து கீழே தான் வந்ததுங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, இருந்தாலும் இன்னைக்கு என்ன நம்ம லைவாக கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்னைக்கு 25. ஓகே, டுடே பாருங்க 9:23க்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேனை விட்டுட்டு எடுத்துருந்தா கூட 43 பாயிண்ட் per ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் முதல் நாளே நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. ஆனால் இது பாருங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான். ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட குறைஞ்சபட்சம் 10-12 பாயிண்ட் 15 பாயிண்ட்லாம் ஈஸியாக எடுக்க முடியும் நம்ம இண்டிகேட்டரில். அதனால் 1 மினிட்ல மட்டும் தான் வச்சு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 71 பாயிண்ட் வரலும் போயிருக்கு. 1 மினிட்ல அங்கே ஒரு செல்லு காமிச்சிருக்கு. திரும்ப அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதே 5 மினிட்ஸில் மட்டும் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ பாயிண்ட்ஸ், 270 பாயிண்ட் கிடச்சிருந்து சிங்கிள் ட்ரேடில். ஆனால் இது 1 மினிட்ல நீங்கள் வச்சு எடுக்கும்போது ஒவ்வொன்றையும் அந்த 270 பாயிண்ட்டுங்கிறது இன்னொரு 40-50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். என்ன ட்ரேடு ஒரு 3 ட்ரேடோ 4 ட்ரேடோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேட்லேயே அந்த 200 பாயிண்ட் 270 பாயிண்ட் போகுது. 1 மினிட் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு 3-4 ட்ரேடை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் 5 மினிட்ஸ் ட்ரேடை விட இதில் இன்னும் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் தான் சேர்த்தி போகும். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்து திரும்ப 1 மினிட்லேயே திரும்ப ஒரு 45 பாயிண்ட் கிடச்சிட்டு திரும்ப இன்னொரு செல். ஓகேங்களா? இதுலேயே 125 பாயிண்ட் ஆச்சுங்களா? இதில் பாருங்கள் 5 மினிட்ஸாக வச்சுருக்கோம் 201 பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சிங்கிள் ட்ரேடர் பாருங்கள் 240 பாயிண்ட் 5 மினிட்ஸ்லேயே. இப்போ பாருங்கள் புட் ஆப்ஷனில் 1 மினிட்ல வச்சிங்கன்னா 16 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் இன்னொரு 2 மினிட்ஸாக வச்சிங்கன்னா 27 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதே போல் பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அப்போ போய் என்னோட வியூஸ் போட்டுட்ருக்கேன். மார்க்கெட் ஹையர் லோன் இருக்கா, லோயர் லோன் இருக்கா அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் 28 பாயிண்ட் கிடச்சிது. அதே நேரத்தில் இந்த சைடில் கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி கிடச்சிருக்கு. 343 என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ 354 ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். 354 பாருங்கள் 380 வரலாம் ஹை போயிருக்கு கால் ஆப்ஷனில். இதுலேயே ஒரு 34 பாயிண்ட் போயிருக்கு. லைவ்லேயே அப்பப்போ போட்டது. டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் பாருங்கள் இப்போ வந்து புட் ஆப்ஷன் சைடு தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி
இதை நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் பை செல் எதுவுமே கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களா ட்ரேட் எடுக்கக்கூடிய நண்பர்கள் எடுப்பாங்க. அது அவங்களுடைய சாமர்த்தியம். அதுக்கப்புறம் பாருங்க, அது 34 இருந்து 68 வரலாம் ஹை போயிருக்கு. ஓகேங்களா? அது நம்ம போட்டிருந்த பணம் நல்ல டபுள். அதில் ஒரு நண்பர் வந்து 30 ரூபா என்ட்ரி எடுத்து 62 ரூபாய் எக்ஸிட் பண்ணிட்டேன், ஐ எம் ஹாப்பின்னு சொல்லி போட்டிருக்காருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இங்கே புட் ஆப்ஷனில் ஒரு 30 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதே நேரத்தில் இங்கே பாருங்க, நிஃப்டியில் ட்ரிபிள் டாப் வச்சுக்கிட்டு இருக்குங்க, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. அப்போ அங்கேருந்து கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், கால் ஆப்ஷனில் திரும்ப ஒரு 26 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு 2.7 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், 2.9 பாருங்கள், 5 மினிட்ஸில் சென்செக்ஸில் ஆர்எஸ்ஐயும் மார்க்கெட்டையும் பாருங்கள், இது ஹையர் ஹை லோன் போயிட்டு இருக்கு, இது லோயர் ஹை லோயர் லோன் வந்துட்டு இருக்கு. அதாவது டைவர்சன்ஸ், மார்க்கெட்டு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இதில் பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு பேட்டர்னும் கிடைச்சிருக்கு. அதே போல கேண்டில்ஸ் பாருங்க, மர்போசோ பிளாக், அதே போல இங்கே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இந்த நெக்லைன் பிரேக் பண்ணாவே மார்க்கெட் நல்லா கீழே வரும் அப்படின்னு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் போட்டேன். அப்போ அது டார்கெட் பாருங்க, இந்த கீழே இருக்குது 75,183, அதுதான் டார்கெட்டு. அடுத்தது பாருங்க, அதையும் வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு. இது நிஃப்டி சார்ட்டு, அதுவும் டார்கெட் ரீச் ஆச்சு. அதே நேரத்தில் நம்ம புட்டா சொல்ல பாருங்க, இங்கே ஒரு 78 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதில் பாருங்க, மார்க்கெட்டு சென்செக்ஸ் நல்லாவே கீழே இறங்கிட்டு வந்துருக்கு. அதே நேரத்தில் நம்ம எடுத்த ட்ரேடு எந்த அளவுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு நல்லா தெரியும். இதில் பாருங்க, ஒரு 78 பாயிண்ட், இதில் ஒரு 28 பாயிண்ட். நம்ம சொன்ன டார்கெட் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுங்களா? 75,183, அதுதான் ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டரும் கிடைச்சிருக்கு. டைவர்சன்சி மார்க்கெட் இருந்தது, ட்ரிபிள் டாப் வச்சிருந்தது அப்படின்னு சொன்னது கரெக்டாக ரீச் ஆயிருக்கு. அதே போல் நம்ம இண்டிகேட்டர் வச்சு பாருங்க, ஒவ்வொரு ட்ரெட்லையும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சி, 240 பாயிண்ட் ஒன்று, 27 பாயிண்ட் ஒன்று, அடுத்தது 34 பாயிண்ட் ஒன்று, அடுத்தது ஒரு 34 பாயிண்ட், அடுத்தது ஒரு 30 பாயிண்ட், அடுத்தது ஒரு 26 பாயிண்ட், அதுக்கு அடுத்தது 78 பாயிண்ட், அப்புறம் 28 பாயிண்ட், அடுத்தது 18 பாயிண்ட், 16 பாயிண்ட். இந்த மாதிரி எத்தனை ட்ரேடு கிடைச்சிருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அப்போ ஒரு லாட் எடுத்திருந்தா என்ன ப்ராஃபிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களே கணக்கு போட்டு பார்த்தலாம். நம்ம இண்டிகேட்டர் எல்லா டைம் ஃப்ரேமும் சூட் ஆகும், எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்கால்பிங் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கலாம், ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் எந்த இடத்துல பை கொடுத்துருக்குன்ட்டு. க்ரூட் ஆயில் இப்போ லைவ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு 8448, இப்போ 538 போயிட்டுருக்கு. 1:2.5 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? இது 1:1, 1 ஆர் இருக்கு பாருங்க, 1:1, இது பாருங்க 1:1.5, இது 1:2, இந்த இடத்துல பாருங்க 1:2. ஓகேங்களா? இது 1:1, இங்கே 1 ஆர் இருக்கு பாருங்க. ஆனால் இது டார்கெட் 3வது டார்கெட் தான், ஆனால் 1:2, இது 3வது டார்கெட். 3வது டார்கெட் தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1:4, 1:5, 1:6 அந்த மாதிரி தான் ரிஸ்க் ரேஷியோ இருக்கும். ஓகேங்களா? 1:3 இருந்து 1:3, 1:4, 1:5 அப்படின்னு 10 டார்கெட்ஸ் இருக்கு. அதில் ப்ரீஸ்டே ஹை லோ க்ளோஸு, அதில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸு, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் புல்லிஸா பேரிஸா அத்தனையும் நம்ம இண்டிகேட்டர்ல இருக்குங்க. அதே போல் இது பாருங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கூட எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுதுங்க. கோல்டு பார்ப்போம், இப்போ என்ன சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்குது. ஓகே, சைடுவேஸ்லையும் கூட பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு இதுலேயே தெரியும். ஒவ்வொரு பைக்கும் செல்லுக்கும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஈஸியாக தெரியும். ஓகே, இப்போ பிட்காயின் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, பிட்காயின் எந்த அளவுக்கு நல்லா அருமையாக மேலே போனது, திரும்ப நல்லாவே டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. இதுலேயும் நல்லாவே எல்லா மார்க்கெட்டுமே நம்ம இண்டிகேட்டர் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் என்னோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லைவ் அப்டேட்ஸ் தேவைன்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.